அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சோதிடத்தினுடைய தந்தை பிரகாசர முனிவர் பகவானை வணங்கி, சோதிடமதிகள் அனைவரையும் வணங்கி ஒரு சிறு சோதிட குறிப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒரு மனிதன் சராசரி 120 ஆண்டுகள் அந்த காலத்தில் வாழ்ந்திருக்கிறான். அந்த அடிப்படையில் தான் 9 கிரகங்களுக்கும் 120 ஆண்டுகள் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இப்பொழுது காலங்கள் மாறிவிட்டது, மனிதனுடைய ஆயுளும் குறைந்துவிட்டது. அதனால் சந்திர பகவான் நீங்கள் பிறக்கும் பொழுது எந்த நட்சத்திரத்தில் செல்கிறாரோ அதுதான் உங்களது சென்ம நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரமோ அவர்தான் உங்களை முதலிலே வழி நடத்துவார். உதாரணமாக கேது பகவான் நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் இதில் சந்திரன் சென்றிருந்தால், நீங்கள் பிறக்கும்போது சென்றிருந்தால் நீங்கள் கேது பகவானுடைய தசாவிலே பிறந்திருக்கிறீர்கள் என்று பொருள். கேது பகவான் உங்களை 7 ஆண்டுகள் வழிநடத்துவார். இந்த அடிப்படையில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் எவ்வளவு ஆண்டுகள் தசா என்பதை நாம் இப்போது தெரிந்து கொள்வோம். வரிசையாக தெரிந்து கொள்வோம். கேது பகவானின் தசா ஆண்டுகள் 7 ஆண்டுகள், சுக்கிர பகவானின் தசா ஆண்டுகள் 20 ஆண்டுகள், சூரிய பகவானின் தசா ஆண்டுகள் 6 ஆண்டுகள், சந்திர பகவானின் தசா ஆண்டுகள் 10 ஆண்டுகள், செவ்வாய் பகவானின் தசா ஆண்டுகள் 7 ஆண்டுகள், ராகு பகவானின் தசா ஆண்டுகள் 18 ஆண்டுகள், குரு பகவானின் தசா ஆண்டுகள் 16 ஆண்டுகள், சனி பகவானின் தசா ஆண்டுகள் 19 ஆண்டுகள், புதன் பகவானின் தசா ஆண்டுகள் 17 ஆண்டுகள். மொத்தத்தில் 120 ஆண்டுகள். ஒரு மனிதன் அந்த காலத்திலே 120 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறான். இப்பொழுதும் ஒரு சில பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நாம் ஆள்வதாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இல்லை, நம்மை ஆள்வது அனைத்தும் கிரகங்கள் தான். அவைகள் தான் நம்மை வழி நடத்துகின்றன. அதனால் நாம் எந்தெந்த கிரகங்களுக்கு எவ்வளவு தசா ஆண்டுகள் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம். மற்றவற்றை அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.